1000 ஸ்டாலின் கொடுக்கறதுனால தான் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய ஆதரவு வளையம் இருக்குன்னு நினைக்கிறாரு. ராகுல் காந்தியே முன்னிறுத்தாமல் தன்னை முன்னிறுத்தி 39 சீட்டையும் ஸ்டாலின் அடிச்சிட்டாருன்னா அது இந்த 1000 ரூபாயும் மகளிர் பஸ் பயணமும் ஒரு முக்கிய காரணம்னு. அதே மாதிரி இன்னைக்கு 5000 ரூபா கொடுக்குற ஸ்டாலினுக்கு தான் அந்த வாக்கை கொடுப்பாங்க. ஸ்டாலின் அது பெரிய பூஸ்ட்டு. தமிழ்நாடு அரசியல் தட்பவெப்பநிலைக்கு தக்கன ஸ்டாலின் கரெக்டாக அப்ளை பண்ணி ஒரு பெரிய ஒரு ஸ்கோரை பண்ணியிருக்கிறார். பார்லிமெண்ட்ல நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இதே திமுக இந்த 4 வருஷத்துல 4.5 ஏறக்குறைய 4.5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க சார். ஸ்டாலினுக்கு ஓட்டு தானே வராது. உழைச்சி கஷ்டப்பட்டு அமைப்பு ரீதியாக அதை பக்குவப்படுத்தி அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து நன்மைகளை செய்தாதான் ஓட்டு வரும்னு ஸ்டாலின் கத்துறாரு. அப்படி பண்ணும்போது 5000 ரூபா தெளிவாக கைக்குள்ளே வருதுன்னா மகராசம் கொடுத்தாரு அவருக்கு ஓட்டை போட்டுருவாங்க. அப்பன்னா நீங்க சொல்றீங்க 45% இது 55% ஆகும் இறுதியா சொல்றீங்க. நான் சொன்னா நடக்கணும். 45 நான் சொல்றேன். 45க்கு திமுக அணி குறையாது. 1000 கொடுத்ததுக்கு ஸ்டாலினுக்கு லாபம் இருக்குன்னு நினைச்சு தானே 2000ங்கிறாரு. 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஏலம் போடுறாரு. இப்போ யார் இந்த இடத்துக்குள்ள இலவசத்தை மீறி அரசியல் பண்றா? எந்த கட்சி பண்ணுது சொல்லுங்க? யாரு? சீமானை தவிர யாரும் இல்லை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி அவர்கள் சந்திப்பார். வணக்கம் சார். வணக்கம் குட்டிக்கானான். என்ன சார், தமிழ்நாட்டை பாழுங்கணத்தில் தள்ளிடுவாங்க போல இருக்கு ஸ்டாலின் அவர்கள் அடுத்த வாட்டி வந்தா. அதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாத மகளிர் உரிமை தொகை 3000 போட்டாரு. அதாவது மே மாசம் வெயில் அதுக்கோசரம் பசங்களுக்கு அதுக்கு 2000 ரூபாய் போட்டிருக்காரு. ஆக மொத்தம் 5000 ரூபாய் போட்டார் சார். அதோடு இல்லாம ஏற்கனவே பொங்கலுக்கு 3000, ஆக மொத்தம் 8000 ரூபாய் கொடுத்தார். யார் வீட்டு காசு கொடுத்துருக்காரு? தமிழ மக்கள் வீட்டு காசு தான் கொடுத்துருக்கிறாரு. மக்கள் பணத்தை தான் கொடுத்துருக்கிறாரு. மக்கள் பணத்தை ஒவ்வொரு விதமாக செலவு பண்ணலாம். அவருக்கு போட்டியாளர் எடப்பாடி பழனிசாமி, அவரு 2000 கொடுக்குங்கிறாரு. ஏன் அவர் 2000 கொடுக்குன்னு சொன்னாரு? அப்போ 1000 ஸ்டாலின் கொடுக்கறதுனால தான் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய ஆதரவு வளையம் இருக்குன்னு நினைக்கிறாரு. ராகுல் காந்தியே முன்னிறுத்தாம தன்னை முன்னிறுத்தி 39 சீட்டையும் ஸ்டாலின் அடிச்சிட்டாருன்னா அது இந்த 1000 ரூபாயும் மகளிர் பஸ் பயணமும் ஒரு முக்கிய காரணம்னு எதிர்கட்சி தலைவர் 20 விழுக்காடு வாக்களை மக்களவையில் எடுத்த ஐயா எடப்பாடி பழனிசாமி கருதி அவர் 2000ங்கிறாரு. ஒவ்வொரு தவணை முறையில ஒவ்வொரு இலவசத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் அவுட்பிட் பண்ணி தான் இவர் முதல்வராயிருக்காரு. கிடைச்ச முதல்வர் பதவியை இந்த ரூட்ல தான் நிதிஷ்குமார் காப்பாத்திருக்கிறாரு, ஹேமந்த் சோரன் காப்பாத்திருக்கிறாரு, சைனி காப்பாத்திருக்கிறாரு, மகாராஷ்டிராவில் என்டிஏ காப்பாத்திருக்கிறாங்க, மத்திய பிரதேசில் சகோதரனுங்கிற அடிப்படையில் பெண்கள் இதில் நம்ம சௌகான் சிவராஜ் சிங் சௌகான் இந்திய அளவில் பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஓபிசி லீடர் மோடி, இவங்கெல்லாம் ஒரே கட்டத்தில் தான் இருந்தவங்க. அதுக்கு பிறகு இப்போ அவர் வெற்றிக்கு காரணம் அந்த மகளிர் உரிமை தொகைங்கிற இந்த கான்செப்ட்ல பெண்கள்லாம் நம்ம சகோதரன்னு சவுகானுக்கு வாக்களிச்சாங்கிறது தான் வரலாறு. அப்போ இந்த இதுக்குன்னு ஒரு பெரிய ஆதரவு வளையம் இருக்குது. ஏன்னா நீங்கள் கழிஞ்ச கொரோனா நிதி போன்ற இதுகள் அதிமுக அமைச்சர்கள் கொஞ்சம் கை தாராளமாக இது பண்ணதெல்லாம் 2021 கூட ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கை அதிமுகவுக்கு உயர்த்திச்சு. இப்போ ஸ்டாலின் 47 விழுக்காடு வாக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு. அதை மேலும் அதிகரிக்கிறதுக்கு இந்த 5000 ரூபாய் வச்சு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக அடித்து தூக்கிட்டாரு. இதற்கு இது கொடுக்குறாரு, செயல்படுத்துறாரு. இதுக்கு நான் செயல்படுத்துவேன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போ இடபிள்யூஎஸ்க்கு 10 விழுக்காடு மோடி கொடுக்கும்போது அதை வரவேற்ற ஸ்டாலினுக்கு, அதை வரவேற்ற ராகுலுக்கு மற்ற மக்கள் ஆதரவு கூட நீட்டல்ல. ராகுலும் நம்மளால தான் வரவேற்றிருக்காரு நினைச்சானே தவிர பிராமணர்கள், ராஜ்புட்ஸு,
போன்ற பல சமூகங்கள், பூமிகாரு, பட்டேல், லிங்காயத்து, நாயர், இவங்கெல்லாம் வந்து மோடிக்கு தான் அந்த வாக்கை கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு 5000 ரூபா கொடுக்குற ஸ்டாலினுக்கு தான் அந்த வாக்கை கொடுப்பாங்க. ஸ்டாலின் இது பெரிய பூஸ்ட். தமிழ்நாடு அரசியல் தட்பவெப்பநிலைக்கு தக்கன ஸ்டாலின் கரெக்டாக அப்ளை பண்ணி ஒரு பெரிய ஒரு ஸ்கோரை பண்ணியிருக்கிறார். அதாவது தமிழகத்தை பாழ்படுத்தி விட்டார். உண்மையிலே ஏற்கனவே இந்தியாவில் 12 மாநிலங்கள் இந்த மகளிர் உரிமை தொகை நடைமுறைப்படுத்த, அதில் 10 மாநிலங்கள் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு சார். வருவாயை விட கடன்ல போயிட்டு இருக்கு சார். அப்பயும் நம்ம மாநிலம் அப்படித்தானே இருக்கு. நீங்க நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளரா? என்ன சார்? நாம் தமிழர் கட்சியோட பொறுப்பாளரா நீங்க? சார், நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்றது உண்மை சார். அவன் மாநிலத்தை வளர்ச்சி பாதி கொண்டு போகணும், இந்த இலவசம் கொடுக்க கூடாது. நீங்க சொல்றீங்க இந்த 1000 ரூபாய்க்கு வருஷத்துக்கு 18,000 கோடி ஒதுக்க வேண்டியது இருக்கு. அதுவும் இல்லாம அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம் சேர்த்து 60,000 கோடி ஆக மொத்தம் அடுத்த இவங்க வின் பண்ணா ஏறக்குறைய வருடத்துக்கு 90,000 கோடி இவங்க போகும் சார் இலவசத்துக்கு மொத்தம். எப்படி சார் இது 10,000 வச்சுட்டு மாநிலத்தை எப்படி ஆள முடியும்? 1000 ஸ்டாலின் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாரு. 5 மாசத்துக்குள்ளதான் மொத்தமா கொடுக்கிறாரு. அது அவருடைய வாக்கை அறுவடை பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு அணுகுமுறை. இதுல ஸ்டாலின் 2000 கொடுக்க தானே சொல்லியிருக்கிறாரு. ஆமா சார், 2000 நான் ஆட்சிக்கு வந்தால் 2000 கொடுது ஆக மொத்தம் வருடத்துக்கு மே மாதத்துல இருந்து ஏறக்குறைய வருடத்துக்கு 40,000 கோடி ஒதுக்க வேண்டியதா இருக்கு சார். இல்ல, உங்க அரசியற்றம் எனக்கு தெரியுது. தமிழ்நாடு அரசியல் தட்பவெப்பநிலை இந்த மாதிரி இலவசங்களுக்கு சாதகமா தானே இருக்குது குட்டிக்கண்ணன். இது ஒரு நிலைமைக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்தாதானே இது இதாகும். அதுவரை இதுவரை நடந்த இந்தியாவிலேயே நடந்த பல தேர்தல்கள்லையும் இது வந்து ஒரு 5-6 விழுக்காடு வாக்கை உயர்த்தி கொடுத்துருக்கு. ஸ்டாலினுக்கு ஒரு 5 விழுக்காடு வாக்கு அதிகம் இருக்குங்கிற எண்ணத்துல தானே அவர் கொடுத்திருக்காரு. அது மக்கள் தானே காரணம். மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குல்ல குட்டிக்கண்ணன். அதாவது இப்ப நீங்க சொன்னீங்களே பீகார்ல ஒரு குடும்பத்துக்கு பெண்களுக்கு 10,000 கொடுத்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சார். அதுல தொழில் தொடங்க 2 லட்சம் ரூபாய் சார் அவங்க வளர்ச்சிக்கு சார். இது என்ன சார் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நீங்க என்ன சொல்ற, நான் ஆட்சிக்கு வந்து அனைத்து மகளிருக்கு உரிமை தொகைன்றீங்க. அதை 2021 வந்து அதை நடைமுறைப்படுத்தி 2023 செப்டம்பர் 17ஆம் தேதி சார். ஏறக்கூட 28 மாசம் ஏமாத்துனீங்கல்ல. நீங்க அந்த கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கள், நெய்வேலி எம்எல்ஏ சபா ராஜேந்திரன் என் ஃப்ரெண்டு தான். அவரு பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாரு, விடுபட்டவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கணும், அதிக தொகை ஒதுக்கணும், விடுபட்டவங்க எல்லாம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் சொல்றாங்க. இது அவர் மட்டும் இல்ல, பல சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த மாதிரி சொல்லி நமக்கு அது வந்து விடுபட்டவங்களுக்கு இவ்வளவு கொடுத்தோம்னா இவ்வளவு வாக்கு வந்திருக்குன்னு ஒரு கணக்கு போடுறாங்க. இப்ப தேர்தல் களத்துக்குள்ள வெற்றி பெற்றாகணும். இப்போ வெற்றி பெற்றாகும் போது அதற்குள்ள வீகத்தை பண்ணித்தான் ஆகணும். ஸ்டாலின் அந்த வெற்றிக்கான வீகத்தை பண்றாரு. அது வெற்றிக்கான யூகத்துக்கா இல்லை தமிழக மக்களை வரி போட்டு இது அழிக்கிறதுக்கு? பார்லிமெண்ட்ல நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 73 வருஷத்துக்கு வாங்கின கடன் 4 லட்சம் கோடி. இதே திமுக இந்த 4 வருஷத்துல 4.5 ஏறக்குறைய 4.5 லட்சம் கோடி வாங்கி இருக்காங்க சார். உங்க டேட்டாக்களை நான் மதிக்கிறேன் குட்டிக்கண்ணன். இந்த அரசியல் களத்துக்குள்ள வென்றாக வேண்டும் என்பதும் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு நிர்பந்தம் தான். இப்ப நீங்க 2000 முன்னு ஸ்டாலின் வந்து ஏன் உயர்த்துறாருன்னா, 1000 முன்னு ஸ்டாலின் கொடுத்ததை வந்து எடப்பாடி கண்டுக்காம விட்டுருப்பாருன்னா இது 2000 உயர்த்திருக்க மாட்டாரு. ஸோ எதிராக தனக்குன்னு அரசியல் பண்றவன் ஒரு மிஷின் கன்னை தூக்கிட்டு வரான்னா, நம்மளும் இன்னொரு பவர்ஃபுல்லா அதிக புல்லட்டை அடிக்கக்கூடிய இன்னொரு பெரிய மிஷின் கன்னை தூக்கணுங்கிறது தான் வெற்றிக்கான சூத்திரமா இருக்குது குட்டிக்கண்ணன். அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக உறுதியாக தோற்றுவிடும் என்று சர்வே புள்ளி விவரங்கள் வந்ததுக்குனால இப்படி செஞ்சிருக்காரு எடுத்துக்கலாமா? மத்திய அரசு சொல்றது நான் கொடுக்கறது மத்திய அரசே மீறி கொடுக்குறேன்னு ரெஜிஸ்டர் பண்றாரு. கொஞ்ச நாள் இருந்து அசிரத்தையா இருந்தான்னா டக்குன்னு ஓவர் நைட்ல வந்து தேர்தல் ஆணையம் வந்து இது தேர்தல் நடைமுறை அமலுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதற்கு முன்னாடியே அவசரப்பட்டு பிரியம் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஏற்கனவே இப்படி அனௌன்ஸ் பண்ணலாமா கூடாதா, மகாராஷ்டிராவில் பண்ணிட்டாங்க, பீகார்ல பண்ணிட்டாங்கன்னு தொடர்பா உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகளே இருக்குது.
ஸோ அது வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து டக்குன்னு கோர்ட் ஏதாவது சொல்லிடலாம், தேர்தல் ஆணையம் ஏதாவது சொல்லிடலாம். ஸோ அவர் வந்து 2000 கொடுப்பேன்னு எடப்பாடி சொன்னதுக்கு ஒரு பலன் ஒரு வேளையில கிடைச்சாலும் கிடைச்சிடலான்னு ஸ்டாலின் கணக்கு போடுறாரு. நீங்க 1000 கொடுத்ததுக்கு ஸ்டாலினுக்கு லாபம் இருக்குன்னு நினைச்சு தானே 2000ங்கிறாரு. 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஏலம் போடுறாரு. ஸோ அப்போ இவரும் வந்து அவர் 2000னா என்ன பிடிங்க 5000, அடுத்தால நானும் 2000 தாரேன், அந்த இதை இவரும் சொல்றாரு. இப்ப யார் இந்த இடத்துக்குள்ள இலவசத்தை மீறி அரசியல் பண்றா? எந்த கட்சி பண்ணுது சொல்லுங்க? யாரு? சீமான தவிர யாரும் இல்ல. யாரும் இல்ல, உண்மையில யாரும் இல்ல. ஆனா அதாவது இந்தியாவை கெடுத்தது ஸ்டாலினுடைய தந்தை கருணாநிதி. 2006 இலவசத்தை கொண்டு வந்தார், அது நாடு மூடு பரவியது. இன்னைக்கு இந்த 2021 மகளிர் உரிமை திட்டம் கொண்டு வந்தார். இப்பொழுது பல மாநிலங்கள் இதை ஃபாலோ பண்ண செஞ்சது. அப்படி இந்தியாவில் 12 மாநிலங்கள், அது 10 மாநிலங்கள் வீணா போச்சு. உன்னங்கிட்ட நம்மளை விட பொருளாதாரத்தில் முன்னணியில் உள்ள மகாராஷ்டிராவில் 1500 ரூபாய் தரோன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இப்ப 500 ரூபாய் தராங்க சார். அந்த நிலைமைக்கு ஆகி போச்சு சார். இல்ல, அது கவனிக்க வேண்டிய விஷயம்தான். இது சொன்னது மாதிரி இன்னைக்கு அரசியல் அரங்கத்துக்குள்ள தனக்கு என்ன லாபம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆஸ்பிரேஷன்ஸ் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த எஃப்டிஐன் ரீட்டைல் இருக்குது இல்லையா? எஃப்டிஐன் ரீட்டைலில் பல பிரச்சனைகள் இருக்குது. மோடி வந்ததுனால தான் 12 வருஷமா எஃப்டிஐன் ரீட்டைல் வந்து பிஜேபி கவர்மெண்ட் அதை முழுமையாக கொண்டு வராமல் சிங்கிள் பிராண்டு வருது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சிங்கிள் பிராண்டில் கூட வருது, ரீட்டைல் இதில் வரல. ஏன்னா ரீட்டைல் வியாபாரம் பண்ணக்கூடிய மக்களுக்கான ஒரு சேஃப்கார்டை பிஜேபி கொடுக்கணும். பிஜேபியோட மெயின் ஓட் பேங்க் வந்து ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லும்போது மோடி வந்தாலே உடனே பண்ணிடுவாருன்னு எல்லாம் கம்யூனிஸ்டுகள் சொல்லும்போது மோடி வந்து அந்த மக்களுக்காக பண்ணலை. பட் இதில் இது நடந்ததுன்னா, எஃப்டிஐன் ரீட்டைல் வந்ததுன்னா, இமாச்சலில் உள்ள ஆப்பிள் குரோவர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கெயின் கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் ஓட்டாட்டு ஆப்பிளுக்கெல்லாம் நேரடி விலை கிடைச்சிரும்னு அவங்க நினைப்பாங்க. ஆக ஒரு அரசியல் களத்துக்குள்ள நேரடியா நமக்கு என்ன பெனிஃபிட், டைரக்ட் பெனிஃபிட் என்ன? இது எல்லாருக்குமான நாடு, எல்லாருக்கும் இது பலன் பெறக்கூடிய ஒரு நாடு. ஏழை மக்களுக்கு இது பலன் பெறணும். இதுல இப்ப எல்ஐசியில ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு கிராஷ் ஆகி கீழே விழுது. அப்ப மன்மோகன் சிங் பிரதமர் அவர் என்ன பண்றாரு? ஷேர் மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். எல்ஐசி ஆயுள் பாதுகாப்புக்காக ஒவ்வொருத்தரும் இன்சூரன்ஸ் காப்பீடு பண்ணின பணத்தை அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்? அப்பந்தான் மிடில் கிளாஸ் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து ஷேர் மார்க்கெட் குறையாம ஸ்டெபிலைஸ் ஆகும். இது என்னன்னு சொல்றீங்க? அப்போ மிடில் கிளாஸ் ஓட்டு வேணும்னா அந்த ஷேர் மார்க்கெட் இதை வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணுங்கிற இது வருது. மத்திய அரசு இந்த திமுக ஆட்சி 4.5 ஆண்டு காலம் எதிர்ப்பு இருக்கு சார். எந்த ஒரு நிதியும் வரல. அப்படி இருக்க இது ஏமாற்று வேலை தானே. தமிழக பெண்களை ஏமாற்றுகிறார் இல்ல ஸ்டாலின் அவர்கள். இதுவரை 1000 ரூபா கொடுத்துருக்கிறாரு, 5000 ரூபாய் இப்போ கொடுத்துருவாருன்னு போட்டுட்டாரு. இனிமே வந்தால் 2000 ரூபா தரமாட்டாரா? தருவாருன்னு தான் மக்கள் நினைப்பாங்க. கொடுக்குற ஸ்டாலினை தான் நம்புறாங்களே தவிர தர்றதா உறுதி கொடுக்கக்கூடிய ஒரு இன்னொரு தலைவரோட கொடுத்துட்டு இருக்கிறவரை தான் நம்புவாங்க. ஏன்னா இம்மிடியட் பெனிஃபிட் தான் அங்கே முக்கியம். லாங் டர்ம் ப்ராமிஸ் வந்து செயல்படுத்தலாம், செயல்படுத்தாமலும் போகலாம். இம்மிடியட் பெனிஃபிட்ங்கிறது உடனே கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். 5000 கொடுக்குறாங்க, ஓட்டு போடுறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி 2000 தருவாருன்னு நம்புவாங்க. ஏன்னா கொடுக்குறாருன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இருந்த ஒரு நம்பகத்தன்மை கருணாநிதிக்கு இந்த விஷயத்துல இல்லை, கலைஞருக்கு இல்லை. ஆனா முக ஸ்டாலினுக்கு இந்த விஷயத்துல நம்பகத்தன்மை இருக்கு. ஸ்டாலின் கலைஞரா பார்க்கல, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி ஸ்டாலின் கொடுப்பாருன்னு பார்க்கறான். அதாவது திரு ஸ்டாலின் அவர்களால் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்த 2000 ரூபாய் கொடுக்க முடியாது. மத்திய அரசை எதிர்ச்சிட்டு இருக்கார். அதே எடப்பாடி மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கார், கூட்டணி இருக்கிறார். அப்படி இருக்க அந்த 2000 ரூபாய் அவரால் நடைமுறைப்படுத்த முடியும் சார். நாட்டு நலன் பிரச்சனையா? அதுல ஸ்டாலின் வந்து 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டை அள்ளி வெளியிட்டு போயிருவாருங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா? எது பிரச்சனை? சீமான் தெளிவா இருக்கிறாரு. நான் சீமான் இதுல இருந்து தனியா ஒதுக்கிடுங்க சார். அவர் வளர்ச்சிக்கான, மாநில வளர்ச்சிக்கான இதுவே அதை யாரும் இந்த முட்டா தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். அப்படிதான் சொல்லுவேன். இரு திராவிட கட்சிகள் தமிழகத்தை பாழ்படுத்துகிறது. அவர் ஒன்றிதான் இலவசத்தை எடுக்கிறார். வேற யார் சார் எதுக்குறாங்க தமிழ்நாட்டில்? கண்டிப்பா அவர் இலவசத்துக்கான ஓட்டு வேண்டாங்கிறதும்
அவர் வந்து ஒரு தெளிவான பாதையில தான் இருக்கிறாரு. மாநிலத்தை முன்னேற்றம் பாக்குறா சார். தமிழனை கையேந்தக்கூடிய நிலைமையில வச்சுட்டீங்களே, அந்த மோசமான வார்த்தையெல்லாம் சொல்லல, கையேந்தக்கூடிய நிலைமைங்கிற. ஏன்னா அவர் தமிழ் உணர்வுங்கும் போது தமிழர்களை இழிவா பேசுறது அவருக்கு பிடிக்காது. அதனால கையேந்தக்கூடிய நிலைமையில என் மக்கள் இருக்காங்களேன்னு தமிழர்களுக்காக, இலவசங்களுக்கு எதிராக, தமிழனின் தன்மானத்திற்காக நான் நிற்கிறேங்கிறத அவர் பேசுவார். இது வந்து ஒரு கட்டத்துக்குள்ள இது இலவசங்கள் வேண்டான்னு சொல்லக்கூடிய மக்கள், இலவசங்கள்ங்கிறது பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததல்லன்னு சொல்லக்கூடிய மக்கள் வாக்குகள் வந்து இன்னொரு பக்கத்துல சீமானுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குன்னு தான் நான் பாக்குறேன். அதுல சார் உன்ன கேட்டா இவர் கொடுக்கின்ற மகளிர் உரிமை தொகை ஏறக்குறைய 1,31,00,000 பேர், ஏற்கனவே 1 கோடி பேர் இருக்காங்க. எது ரேஷன் அட்டை அவங்க இவருக்கு போட்டுருவாங்களா நினைக்கிறாரு இல்ல? 1,31,00,000. உன்னங்கட்டா சமீபத்தில் ஒரு பூத்துக்கு 300 ஓட்டு, ஏறக்குறைய 75,000 பூத்து இருக்கு. நாம் 2,60,00,000 பெறணும்ட்டு கணக்கு போட்டிருக்கு. அது வந்துருமா? அவரு ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசரா இருக்கார். நீங்க யாரு சார் ஆர்கனைசர்? ஸ்டாலின். ஸ்டாலின் ஆர்கனைசரா? எந்த விதத்துல சொல்றீங்க சார் ஆர்கனைசர்? அதாவது அவருக்கு பெரிய பேச்சு திறமை கிடையாது. பேச்சு திறமை எதுவுமே இல்ல சார். பின்னாடி அரசு ஊழியர்களுக்கு அதிகாரங்களை வச்சுக்கிட்டு அவங்க சொல்றபடி கேட்டு தமிழகத்தை முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டிருக்க தமிழகத்தை உத்தரப்பிரதேஷ் பீகாருக்கு கீழே கொண்டு வந்து இருக்கிறார் சார். அது வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு சார். இல்ல அவரு என்ன பாக்குறாருன்னா ஒரு அமைப்பு ரீதியான ஒரு ஆளாட்டு 24/7 பொலிட்டிஷியன் ஆட்டு, ஒவ்வொரு ஏரியாவிலையும் என்னென்ன நடக்குது, மக்கள் உணர்வு என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்குது. கலைஞர் எம்ஜிஆர் எல்லாம் வந்து நமக்கு பெரிய ஈர்ப்பு சக்தி இருக்கு, நமக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. இதெல்லாம் போ சொல்லியா ஓட்டு தானே வரும், அந்த மாதிரிப்பட்ட ஒரு தோற்றம் இருந்தது. ஸ்டாலினுக்கு ஓட்டு தானே வராது. உழைச்சி கஷ்டப்பட்டு அமைப்பு ரீதியாக அதை பக்குவப்படுத்தி அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து நன்மைகளை செய்தாதான் ஓட்டு வரும்னு ஸ்டாலின் கருதுறாரு. அப்படி பண்ணும்போது 5,000 ரூபாய் தெளிவா கைக்குள்ள வருதுன்னா மகராசம் கொடுத்தாரு, அவருக்கு ஓட்டை போட்டுருவாங்க. ஒரு 5 விழுக்காடு ஓட்டு அதுக்குள்ள வரும். 5 விழுக்காடு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல ஒரு அரசியல் நடக்குது. ஜாதி, மதம், மொழி, இனம், அதுல தனிப்பட்ட அனுகூலம், தனிப்பட்ட லாபம்ங்கிறதுல இலவசம்ங்கிறதும் ஒரு இடத்துல. இப்ப அவர் அறிவித்திருக்கிற டைமும் சரி, ஏதோ ஒரு மனசுல வச்சுதான் சார் அறிவிச்சிருக்காரு. விஜய் பார்த்து பயந்துட்டு இன்னைக்கு சேலத்துல அவருடைய மீட்டிங் நடப்ப அப்போதுதான் அறிவிச்சிருக்கு. அப்பனா விஜய் கண்டு ஸ்டாலினுக்கு ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. விஜய் தன்னுடைய வாக்குகளை எடுத்துடக்கூடாதுங்கிற அச்சம்தான். விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி வாக்கு எடுத்துட்டு போறதுல ஸ்டாலினுக்கு எந்த பயமும் கிடையாது. அது நல்லதுதான். எம்ஜிஆர் பேரை சொல்லி, ஜெயலலிதா பேரை சொல்லி, செங்கோட்டையனை பயன்படுத்தி, ஜேசிடி பிரபாகரனை பயன்படுத்தி, இன்னும் பழைய அதிமுக ஆட்களை பயன்படுத்தி ரெட்டையில ஓட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா வாக்குகளை விஜய் எடுத்துட்டு போறதுல ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட இது கிடையாது. தனக்கு ஆதரவான வாக்குகளை விஜய் எடுத்துடக்கூடாதுங்கிறது வந்து ஒரு எண்ணோட்டம் ஸ்டாலின் இருக்கு. அதனாலதான் சீமான் போன்றவர்கள் துறைமுருகன்லாம் சொல்றாங்க, உன்னை கைது பண்ணி இருக்கணும் பாரு, பெரிய பருப்பா, உன்னை ஏன் கைது பண்ணி போடல, ஸ்டாலின் அச்சப்பட்டு கைது பண்ணி போடலன்னு துறைமுருகனை பேசுறாங்க. சாட்டை துறைமுருகன் தம்பியை பேசுறாங்க. சீமானும் ஏன் விஜயை கைது பண்ணலன்னு கேட்கிறாப்புல. விஜயெல்லாம் பெரிய பருப்பும் இல்லை, புண்ணாக்கும் இல்லை, கைது பண்ணணுமே அவருக்கு அபிமானம் இருக்கலாம், அதெல்லாம் ஓட்டு கிடையாது. இப்போ சீமான் அதில் என்ன நினைக்கிறாரு, ரஜினி ரசிகன் வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்கு, விஜய்க்கு 1ன்னா ரஜினிக்கு 2 இருக்கு. ஜோசப் விஜய் உங்க மார்க்கெட்டிங் பிராண்டிங் 10 கோடி கொடுத்து பண்ணீங்களே, சிம்பிளா ரஜினிக்கு 2ன்னு தட்டிட்டோம் பாருங்க. உங்களுக்கு 1ன்னா சிவகார்த்தியனுக்கு 1 முடிஞ்சுதா? என்ன டெக்காலிட்டி? இந்த டெக்காலிட்டி எல்லாம் நாங்கள் ஈஸியா தட்டி தூக்கி போட்டுட்டு போயிடுவோம். அப்போ இந்த வாக்காளர்கள் மத்தியில விஜய் அடிச்சு விளையாடுனா தனக்கு சாதகமா வரும்னு சீமான் நினைக்கிறாரு. அப்ப சீமான் வந்து இவர் அண்ணாவளி எம்ஜிஆர் வழி சொல்லும் போது 2 சனியங்களை மாலையா போட்டுட்டு மீனாது ஒரு கொட்டும் சனிய விஜய்னு அடிக்கிறார். என்னைக்கு அந்த கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு தர்மபுரி கூட்டத்துல சீமான் விஜய கொடும் சனியன்னு அடிக்கிறாரு. சோ விஜய் ஒரு பெரிய மேட்டரே இல்லை, ஃபேக்டரே இல்லை. விஜய் அடிச்சாலே தமிழ் தேசிய உணர்வு கொண்ட விஜய் ரசிகன் உட்பட தமிழ் தேசிய உணர்வு கொண்ட ரஜினி ரசிகன் 2 பேர் இருக்கான் வீட்டுக்கு. விஜய்க்கு 1ன்னா ரஜினிக்கு 2, விஜய்க்கு 100 கோடினா ரஜினிக்கு 200 கோடி, விஜய்க்கு 200 கோடினா ரஜினிக்கு அதுக்கு மேல, அந்த அளவுல உள்ளவெல்லாம் விஜயோட இந்த டெக்காலிட்டி இந்த இதுக்கு எதிராட்டு தனக்கு ஓட்டு போடுவோம், விஜய் அடிச்சு விளையாடலான்னு இடும்பவன கார்த்திக்னாலும் சரி, சாட்டை துறம்னாலும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லா விஜயை தர மட்டமாக்கி அடிக்கிறாங்க.
அப்போ ஸ்டாலின் பயப்படுறாருன்னா ஸ்டாலின் தனக்கிட்ட உள்ள கிறிஸ்தவ ஓட்டுகள் விஜய் அரெஸ்ட் பண்ணுனா விஜய் மேல சிம்பதி ஆயிரும்னு ஸ்டாலின் நினைக்கிறான்னு தான் நான் எடுக்கணும். நான் இதுல வந்து ஸ்டாலினை வக்காலத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. குட்டிக்கண்ணன் புரூடண்டா தன் வாக்கு பாதிக்க கூடாதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. சீமான் அடிச்சா நமக்கு வாக்கு வரும், ரஜினி ரசிகம் போடுவான் தமிழ் உணர்வு உள்ளவன், விஜய் ரசிகனை தமிழ் உணர்வு உள்ளவன் போடுவான், அஜித் ரசிகன் மலையாளி நாயரோ உருது முஸ்லிமோ போட மாட்டான், மற்ற தமிழ் சமூகத்தை சேர்ந்த அஜித் ரசிகம் போடுவான், சிவகார்த்தி ரசிகம் போடுவான். அதனாலதான் அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு தமிழ் உணர்வு கொண்ட அஜித் ரசிகர்கள் வாக்காக தான் சீமானே இது பண்ணார். அப்போ விஜய் தட்டி தூக்கி தூசி மாதிரி தட்டி தூக்கி போட முடியாதவரல்ல, சீமான் தூசுன்னு நினைச்சு விஜய் அடிக்கிறாரு. பார்க்கல நீங்க ஸ்டாலின் பயப்படுறாருன்னா அவர் பயப்படுறாரு. விஜய்க்கு எதிராக அரெஸ்ட் பண்ணி போட்டோம்னா கிறிஸ்டின்ஸ் ஓட்டு பாதிச்சிருமோன்னு பயப்படுறாரு. இப்ப நீங்க ஈரோட்டுல பாத்தீங்களா, அருந்ததியர் மக்கள் விஜய் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. ஸ்டாலினை பற்றி பேசும்போது கைத்தட்டலையே. ஸ்டாலின் எதிராக பேசும்போது சீமானுக்கு எதிராக பேசும்போது தானே ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்போ சீமான் அந்த இடத்துக்குள்ள விஜய் அடிச்சு பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்க நான் இருக்கிறேன்னு விஜய் தட்டுறாரு. அதே மாதிரி தமிழ்ல இருந்து வந்ததான் தெலுங்கு மலையாளம் கன்னடன்னு நான் தமிழன் சொல்றேன், விஜயால சொல்ல முடியுமான்னு விஜய் தட்டி தூக்குறாரு. சோ விஜய் யாரும் தட்டி தூக்கலன்னு தூக்காம இல்ல, சாட்டை திறமையும் விஜய் தட்டி தூக்குறதுக்கே சாட்டை திறமையும் சூப்பர் ஸ்டார் போல தெரியுது. ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் இடத்துல இங்க இருக்கிறது சவுக்கு சங்கர் தான். தம்பி சாதாரணமா தான் வந்தான், சவுக்கு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டான், இன்னும் சவுக்கு தான் பெரிய லெவல்ல இருக்கான். பட் சாட்டை துறைமுருகனுக்கு விஜய் அடிக்க அடிக்க ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், சிவகார்த்தி ரசிகர்கள், சிம்பு ரசிகர்கள் எல்லாம் தமிழ் தேசியவாதிகள் ஆயிடுறான். விவசாய சின்னத்துக்கு வாக்களிப்போம், கொள்கை உள்ள கட்சி விவசாயி வச்சிருக்க நாம் தமிழர் தான் விஜய் கோமாளி கட்சி நடத்துறான், கொள்கை இல்ல எதுல நிலைப்பாடு இல்லைன்னு சாதாரண ரஜினி அஜித் சிவகார்த்தி ரசிகர்கள் தெருவில் சீமானுக்கு ஆதரவா பேசுறான். அப்ப சீமான் வந்து விஜய் அடிக்கிறது லாபம். ஸ்டாலின் ஏன் அடிக்காம இருக்காருன்னா கிறிஸ்தவர் ஓட்டு பாய்ச்சிடக்கூடாதுன்னு அடிக்காம இருக்காரு. சார் உண்மையிலே தமிழகத்தை காமராஜ் அவர்கள், கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா இவங்கெல்லாம் தமிழகத்தை முன்னேற்றினார்கள் வளர்ச்சியில். இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை பீகாரை விட மிக கேவலமாக வேலை வாய்ப்பு இல்லாம வளர்ச்சி அடைந்த மாநிலம் சார். ஒரு மாநிலத்தை இப்படி பாழாயிட்டார் இவருடைய வாழறதுக்கு, வெற்றி பெறுவதற்கு. அதாவது நீங்க அப்படி பேசினா இப்படி பேசுறீங்க, இப்படி பேசினா அப்படி பேசுறீங்க. நான் ஒன்றும் இதுல இலவசங்களை வக்காலத்து வாங்கி பேசல. நான் என்ன இதுல சொல்றோம்னா, அன்னைக்கு எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொடுக்கும்போது அவருக்கு ஒரு பூஸ்ட் ஆச்சு, செல்வாக்கு இறங்கும் போது ஜெயலலிதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு, சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராட்ட ஜெயலலிதா அம்மையாரை நியமிச்சாரு. அது ஒரு பூஸ்ட் ஆச்சு அவருக்கு, நான் மறுக்க வரல. அப்போ வந்து கலைஞர் என்ன சொன்னாருன்னா, எம்ஜிஆர் சாப்பிட்றதான் சத்துணவு, சிக்கன் மட்டன் முட்டை வச்சு போடுறதான் சத்துணவு, இது ஏழைகளை பிச்சைக்காரர் ஆக்கக்கூடிய திட்டம்னு எம்ஜிஆர் இவரு கலைஞர் சொன்னார். அது தப்பு. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறான், கலைஞர் வந்து ஏழை மக்களுக்கு உதவுறதுக்கு குறுக்கா இருக்கான்னு சொன்னாப்புல. அப்புறம் கலைஞரே அந்த இதை போடும்போது அவன் ஏத்துக்கல. ஆக்சுவலா மதிய உணவு திட்டம் எமர்ஜென்சி பீரியடுக்குள்ள அந்த கலைஞர் பீரியட்ல ஸ்டாப் ஆகுது. கலைஞர் அந்த இதை பார்த்துருக்கணும். அது ஸ்டாப் ஆனது திரும்ப எம்ஜிஆர் வந்து 2.5 வருஷம் போடல. இது ஸ்டாப் ஆகும்போது அவர் என்ன பாக்குறாருன்னா, இதை ஒரு மதிய உணவாட்டே போட்டுட்டோம்னா கிராமப்புறத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கு ஹியூமன் ரிசோர்சஸ் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும். நல்ல திட்டம். எம்ஜிஆர் நல்ல மனிதாபிமானி, இறக்க குணம் உள்ளவர் வள்ளல். நம்ம அந்த இடத்துல எல்லாம் எம்ஜிஆர் நம்ம குறை சொல்லி பேச மாட்டோம். அப்போ அவரு பெரியகுளம், தேனி இந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காடுகளுக்கு விறகு இதெல்லாம் எடுக்க போவாங்க. அப்போ அவங்க பிள்ளைங்களை பள்ளியில விட்டுட்டு போனா மத்தியானம் அவங்களுக்கு வந்து உள்ள உணவு வந்து அந்த பள்ளி பார்த்துக்கும், சத்து உணவு திட்டத்துல அது வந்துடும். அப்புறம் இவங்க வேலை முடிச்சுட்டு வரும்போது குழந்தைய ஈவினிங் பார்த்துக்கலாம். அப்போ இவங்களை ஹியூமன் ரிசோர்சஸும் அந்த பெண்களோட உழைப்பும் அந்த இடத்துல சேமிக்கப்பட்டு அந்த குடும்பத்துக்கும் வருவா பெறுது. அப்போ மகத்தான மாமனித மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு அதை கொண்டு வந்தார். பெருந்தலைவர் காமராஜ் கொண்டு வந்தது ஸ்கூலுக்கு அதிகவர் படிக்க வரணுங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்தவர். எம்ஜிஆர் கொண்டு வந்ததுல ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் குறையுது, அந்த பெண்களுக்கான ஒரு இதுவும் எம்ஜிஆர் செய்யறாரு. அது கலைஞர் வந்து விமர்சனம் பண்ணாரு, இது வந்து பிச்சைக்காரராக்கூடிய திட்டம் அது இதுன்னு விமர்சனம் பண்ணாரு. மக்கள் அதை ஏத்துக்கல. இப்ப ஸ்டாலின் வந்து எம்ஜிஆரோட வெற்றி பாதையை கையில் எடுக்கிறார். கலைஞரோட அந்த விமர்சன பாதையை விட்டுக்கிட்டு எம்ஜிஆருக்கு வெற்றி பாதையை கையில் எடுக்கிறார். அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், ஸ்டாலின் கணையான தலைவரே இங்க இல்ல. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். அதாவது இது சொன்னா என் நண்பர்கள் பரங்கராஜ் பாண்டே கோபம் வரும், இது தங்கராஜன் ஒரு நண்பர் கோவப்படுறாரு,
நிறைய நண்பர்கள் வந்து கோவப்படுறாங்க. நான் வந்து யதார்த்த உண்மையை சொல்றேன். ஏன் திமுகவோட எதிரியான எம்ஜிஆரோட சிறப்பு இயல்புகளை இவ்வளவு நேரம் ஏன் சொல்லணும்? உண்மை நினைச்சு நான் சொல்றேன். அதிமுக காரனே இதுல இவ்வளவு தாற்பயங்கள் இருக்குன்னு பேசியிருக்க மாட்டான். அந்த எம்ஜிஆர் மிகப்பெரிய புத்திசாலி, மனிதாபிமானி, ஏழை மக்கள் நலன் பண்ணவர். அவர் கொண்ட திட்டத்தின் பலன் இப்படி இருக்குது. அப்ப இதுவும் டைரக்ட் பெனிஃபிஷரி. பெண்கள் வந்து பொருளாதார இது இருக்காது பெண்கள்கிட்ட. கணவர், மகன், அப்பா இவங்களை நம்பிதான் இருக்க வேண்டியது இருக்கும் பெரும்பாலும். இப்போ நிறைய பெண்கள் வராங்க. அந்த பணத்தை தான் சார் குடிகாரனுக்கு போகுது, டாஸ்மாக்கு போகுது. 1000 ரூபாய் அது ஏன் சார் சொல்ல மாட்டேங்க? அதுதான் மது பிரியர்களுக்கு ஓட்டு இருக்குன்னு விஜயும் நினைக்கிறாரு. அந்த இடத்துல சீமான் தான் தெளிவா இருக்கிறாரு. நான் நிலைப்பாடை வச்சுதான் பேசுறேன். பாட்டலுக்கு 10 ரூபாய், பாட்டலுக்கு 10 ரூபான்னு கரூர்ல பேசினாருல்ல விஜய். டாஸ்மார்க்க நான் தான் மூடுவேன்னு சொல்லலையே. அப்ப டாஸ்மார்க் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் மட்டும்தான் சொல்றாரு. சோ இது வந்து இதுக்கெல்லாம் ஒரு லெவல் முடிஞ்ச பிறகு இன்னொன்னு எழும்பி வரும். அப்படி இன்னொன்னு இதுக்கு மாற்றா எழும்பி வர்றது நாம் தமிழர் சீமானா நான் பாக்குறேன். சீமான்ட்ட கொள்கை தெளிவும் கிளாரிட்டியும் உறுதி இருக்கதா தான் நான் பாக்குறேன். இப்பொழுது முழுக்க முழுக்க திமுக, திரு ஸ்டாலின், காங்கிரஸ் நம்மை விட்டு போய்விட்டால் வெற்றி உறுதி இல்லை. அதனால இப்படி ஒரு இது அனௌன்ஸ் பண்ணி 2000 கொடுக்குறேன்ட்டு இப்படி மக்களை ஏமாற்றுகிறார். ஓகேவா? தான் தோல்வியை மறைக்கிறதுக்கு இது கொண்டு வந்திருக்காரு, எடுத்துக்கலாமா? நிச்சயமா இந்த அறிவிப்பு காங்கிரஸையும் தேமுதிகவையும், திமுக விட்டு போனா நம்ம அடிபட்டு போவோம்னு நிலைகுலைய வச்சிருக்கோம். அதுதான் உண்மை. உண்மையிலே இங்க படித்தவர்கள் அதிகம், ஏறக்குறைய. அப்படி இருக்க மக்கள் சிந்தித்து செயல்பட்டு இவர் திரு ஸ்டாலின் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு சுடுகாடா மாறிவிடும். மக்கள் வெட்டு குத்துல இறங்குவாங்க, பிச்சை எடுப்பாங்க. ஏற்கனவே திருட்டுத்தனம் அதிகமா இருக்கிறது, பாலியல் குற்றவாளி இது இருக்கிறது. இப்பொழுது அது மாதிரி பாழாகி போயிடும் என்று நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்க அவர் வாக்களிப்பாங்களா? மிடில் கிளாஸ் பீப்புள், ஹையர் பீப்புள் இல்ல. ஸ்டாலினை பற்றி நீங்க கடுமையான விமர்சனங்களை வைக்கிறீங்க. எனக்கு ஸ்டாலினை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எடப்பாடி அவர்கள் மத்திய மாநிலத்தில் கூட்டணி வச்சிருக்க, அதனால் அவருக்கு வாக்களித்து விட்டு திரும்பவும் அவர் ஆட்சிக்கு கொண்டு வரலாம். 4.5 ஆண்டு ஆட்சி நல்ல ஆட்சி. அப்படி இருக்க இவருடைய 4.5 ஆண்டு ஆட்சி சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விலைவாசி உயர்வு எல்லாமே ஏத்து போச்சு. இவர் ஆட்சிக்கு வந்தா இப்படி இலவசத்துக்கு கொண்டு வந்தா திரும்பவும் மக்கள் மீது வரி ஏற்படும். அப்படி இருக்கப்ப இவர் வாக்களிப்பாங்களா? இறுதியாக மத்திய அரசை நம்பிதான் அவரு மீண்டும் பலம் பெறணும்னு சொன்னா மோடிக்கு 60-70 சீட்டு கொடுப்பாரா? அண்ணாமலை தான் கேட்கிறாரு. நாங்க 11-4 எடுத்திருக்கிறோம், ரெட்டை இன்ஜின் சக்கீர்னு வாரீங்க, எங்க நிதி உதவியை நம்பி வாரீங்க. அப்ப எங்களுக்கு 25 சீட்டா? எங்களுக்கு 55-60 சீட்டு தருவாரா? அது உண்மையிலே அது மத்திய அரசையும் பாஜகவுக்கு பலம் இருக்குன்னு நம்பினாருன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன ஷீட் ஷேரிங் பண்றான்னு பார்ப்போம். இதுலதான் நான் வந்து என்னோட நண்பர்கள், வலதுசாரி நண்பர்ல இருந்து முரண்பட்டு இருக்கிறேன். காங்கிரஸ் தான் நம்ம எதிரிங்கள நிற்கிறேன். சார், இறுதியாக எப்படி பீகாரில் பாஜகவும் நிதிஷ்குமாரும் பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து ஏறக்குறைய 90% வாக்குகள் பெற்று, அதாவது வரலாற்று ரீதியாக வெற்றி பெற்றிருக்க, அப்படி ஒரு நிலைமை ஸ்டாலினா நிகழ்த்த முடியுமா இந்த இதனால? நீங்க நல்ல அறிஞர், அரசியல் ஆய்வாளர். ஸ்டாலினுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குது குட்டிக்கண்ணன். மக்கள் விரும்பக்கூடிய இலவசங்களை கொடுக்குறாரு, பெரிய எதிர்ப்பு இல்லை. பிராமணர்கள் எல்லாம் ஸ்டாலின் எதுக்கல்ல தெரியுங்களா உங்களுக்கு? கலைஞர் மாதிரி. உண்மை. அப்பன்னா நீங்க சொல்றீங்க 45% இது 55% ஆகும் இறுதியா சொல்றீங்க. நான் சொன்னா நடக்கணும். 45 நான் சொல்றேன். 45க்கு திமுக அணி குறையாது. சரி சார், பார்க்கலாம். இன்னும் 2 மாதங்கள் இருக்கு சார். மிக்க நன்றி சார். நன்றி குட்டிக்கண்ணன்.